நான் போரூர் பங்குக்கு வந்து சுமார் 7 மாதம் ஆகிறது. எத்தனை மாதம்? 7 மாதம் ஆகிறது. இது 8வது மாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் தடவை புதன்கிழமை என்று இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இத்தனை மாதமும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருவார்கள் என்று பார்ப்போம். ஏதோ 4-5 பேர் 5-6 பேர் அப்படி இருப்பார்கள். முதல் தடவை அனைத்து நாற்காலிகளும் ஃபில்லாகி இருக்குது என்று நான் நினைக்கின்றேன். அங்கங்கே இடம் இருக்குது, பரவாயில்ல. கடவுளுக்கு நன்றி. இந்த ஆண்டு இதே போல் நாம் பங்கு செழித்து வளர நாம் அனைவரும் மன்றாடுவோம். சரிங்களா? நன்றி. இன்று நாம் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பற்றிய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம். என்ன நடக்குது? இயேசு எது மேலே நடந்து போகிறாரு? இயேசு கடல் மீது நடந்து போகின்றார். இந்த கடலை நாம் எதற்கு ஒப்பிடுகின்றோம்? கடலை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள் என்று பார்க்கும் பொழுது, கடலை ஒரு ஆபத்து நிறைந்ததாக, கடலானது ஒரு சாவுக்கு உரியது, பேரழிவுக்கு உரியது என்பதை விவிலிய பேரறிஞர்கள் உணர்த்துகிறார்கள். அதை தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எடுங்கம்மா, இறைவாக்கினர் எஸ்ஐயா அதிகாரம் 57:20 என்ன சொல்கிறாரு? எஸ்ஐயா 57:20 இருக்குதா? ஒருத்தர் வாசிங்க. கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர். புரியுதா? கடலை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? கொடியவருக்கு. அதாவது கடல் என்பது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயத்திற்கு ஒப்பிடுகிறார்கள், சாவுக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்புறம் வாசிங்கம்மா. அந்த கடலால் அமைதியாக இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய கடலுக்கு போயிருப்போம், ஆமாவா இல்லையா? மெரினா பீச்சுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் எங்கே? பெசநகர் பீச்சுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் என்னம்மா மகாபலிபுரம், பல்லாவரமாமா, தெரிலம்மா, பாலவாக்கம் அந்தனியார் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பீச்சுக்கு போயிருப்பீங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய கடலை சந்தித்திருப்போம். ஆனால் அந்த கடலெல்லாம் அமைதியாக இருக்குமா? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். கொடூரமான விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம்? சந்தித்து கொண்டு தான் இருப்போம். அதுதான் என்ன சொல்கிறாரு எஸ்ஐயா இறைவாக்கினர்? கடலோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். அடுத்து வாசிங்கம்மா. அதன் நீர்த்துளிகள் சேற்றையும் சகதியையும் கிளறி விடுகின்றன. நம்ம வாழ்க்கையில் அமைதியாக போயிட்டுருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருப்போம். ஆனால் இந்த கடலானது என்ன பண்ணோம்? சேத்தை தூக்கி அடிக்கும், சகதிகளை நம்மளை தூக்கி போடும், என்னென்னமோ பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எஸ்ஐயா இறைவாக்கினர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கடலோடு ஒப்பிடுகிறார்கள். நாமும் சில நேரங்கள் என்ன பண்ணிகிட்ருப்போம்? இந்த கடலில் தான் விழுந்து தவித்து கொண்டிருப்போம். என்னடா செய்வது? நமக்கு விடிவு காலம் வராதா? யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா? ஹீரோ எப்போ என்ட்ரி கொடுப்பாரு? நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் யார் வரா? இயேசு வருகின்றார். இயேசு என்ன பண்ணுறார்? எது மேலே நடந்து போகிறாரு? கடல் மீது நடந்து வருகின்றார். அதை யோபு தெரியுமா? யோபு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எடுங்கம்மா. 9:8 மறக்கவே கூடாது. யோபு 9:8 அவர் ஆண்டவரை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. தாமே தனியாய், சத்தமா, தாமே தனியாய் வானை விரித்தார். அப்புறம் ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். அந்த ஆழினா என்னது? என்னம்மா ஆழினா என்னதுமா? கடல். அதோடைய முதுகை மிதித்து நடந்தவர் யாரு? நம்மளுடைய ஹீரோ யாரு? ஆண்டவர். நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ எவ்வளவுதான் துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்குபவராக, சாவுக்கே சாவு மணி அடிப்பவர் யாரு? சாவுக்கே சாவு மணி அடித்தவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை தான் யோபு சொல்கிறாரு, ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர் நம்முடைய ஆண்டவர். 3வது பார்க்கும் பொழுது அபகுக்கு எடுங்கம்மா. அபகுக்கு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 3:15 இறைவாக்கினர் அபகுக்கு 3:15 அவர் ஆண்டவருடைய வருகை எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை
மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், எவ்வளவு வருத்தங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதையெல்லாம் சிதறடிக்கக்கூடியவர் யாரு? நம்மளுடைய ஹீரோ யாரு? இயேசு கிறிஸ்து. இவைகள் எல்லாவற்றையும் கடலின் மீது மிதித்து வந்து இவைகள் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். இறுதியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? 6:50 வாசிங்க. 50வது வசனத்தில் என்ன சொல்றார் கடவுள்? ஏனெனில் எல்லோரும் அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்புறம் என்னது? துணிவோடு இருங்கள், நான் தான். அவ்வளவுதான். துணிவோடு இருங்கள், நான் தான். நான் தான் என்றதை நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்கிறாரு? மோசேக்கு. அந்த மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. விடுதலை பயணம் 3:14. மோசே என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்ச்சிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். நானே என்றால் என்ன அர்த்தம்? நான் தான் ஆண்டவர், நான் தான் இறைவன், நான் தான் கடவுள், நான் தான் இந்த அகிலத்தை படைத்தவன், நான் தான் உன்னை படைத்தவன் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கின்றவரும், அப்புறம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. அதே தான் இயேசு என்ன சொல்றாரு சீடர்களை பார்த்து? துணிவோடு இருங்கள், நான் தான் வருகிறேன், வேற யாரும் இல்லை, நான் தான் வருகிறேன். எஸ்ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். திருப்பி வாசிங்க. 43:11. 43:11. நான், ஆம் நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு மீட்பர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் தான் இயேசு, நான் தான் இறைமகன், நான் தான் தேவன், நான் தான் ஆண்டவர் என்று சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் நம்ம எல்லோருக்கும் தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்த்திய தருணம் தான் இந்த கடல் மீது நடந்து போகக்கூடிய நிகழ்ச்சியாக அமைகின்றது. இவ்வாறு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் எப்பெல்லாம் வேதனையில் இருக்கின்றோமோ, நாம் எப்பெல்லாம் துன்பத்தில் கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றோமோ, தனது கரத்தை நீட்டினா சொல்றாரு, மகனே மகளே, நான் தான், என் கரத்தை பிடித்து கொள்ளென்று தனது கரத்தை நீட்டி கொண்டிருக்கின்றார். நாம தான் என்ன பண்ணுறோம்? இல்லை எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நாங்கள் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட என்ன பண்ணுறோம்? அவர் கையென்னா பிடிக்காமல் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்மளுடைய சுய புத்தியினால், தன்னலத்தினால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நீந்திக்கிட்டே கிடக்கிறோம். நீந்திட்டே இருக்கிறவங்க அப்படியே போயிடுவாங்க. எனவே நாம் எப்பொழுது அவருடைய கரத்தை பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எஸ்ஐயா 43, அதே 43:2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ எப்போதெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறையோ, நீ எப்பெல்லாம் துன்பத்தில் துவண்டு போயிருக்கிறாயோ, நீ எப்பெல்லாம் வேதனையில் அழுதுட்டு இருக்கிறியோ, என்ன சொல்றார் கடவுள்? நான் உன்னோடு இருக்கிறேன். அப்புறம் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது. அப்புறம் தீயில் நடந்தாலும் நீ எதுக்குமே உனக்கு எதுவுமே ஆகாது என்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். நாம் அவரை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? சூசேப்பர் என்ன பண்றாரு? அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வந்தது. என்ன புயல்? அவர் எவ்வளவு கனவு கண்டார். அன்னை மரியாளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வருது. என்ன புயல்? அன்னை மரியாள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிற என்ற புயலை கேட்டோன்னு என்ன பண்ணுறாரு? இடிந்து போய் உட்காருகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கடவுள் தனக்கு சொல்லியதை முழுமையாக நம்பினார். ஆண்டவர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்ததனால தான் இன்று வரை திருக்குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறது யாரு?
நம்முடைய சூசையப்பர். அவர் ஆண்டவரை முழுமையாக, ஆண்டவரின் திருவுளத்தை முழுமையாக நம்பியதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். நான் சூசையப்பரை போல இறைவனின் திருவுளத்தை நம்புவதற்கு, அதன்படி செயல்படுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன்? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.